வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முதலாக எங்கள் தோட்டத்தில் நோபல் முருங்கையை நடவு செய்ய போகிறாங்க. அப்போ நாங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதற்கான பதில் தாங்க நம்ம வீடியோவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் முருங்கை சம்மந்தமான நல்ல வீடியோக்களை வழங்க இருக்குங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். முதல்ல நோபல் முருங்கனா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறதுனால நானும் சொல்லிடுறேங்க. நோபல் முருங்கனா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம கரும்பு முருங்கை, அழகி விள முருங்கை, பிஏ தானியல் முருங்கை, இந்த மாதிரி வகைகளில் இதுவும் ஒரு முருங்கை ரகம் தாங்க. இந்த ரகத்தை தாங்க நாங்கள் ஒரு 2-3 வருஷமாக எங்கள் தோட்டத்தில் வச்சு விவசாயம் பண்ணிட்டு வரோம். எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூருங்க. நம்ம முதல்ல பிஏ தானியலுங்கிற ரகத்தை வச்சு பயிர் செஞ்சோம். இப்போயும் அந்த ரகத்தையும் வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த நோபலுங்கிற முருங்கை ரகத்தையும் நாங்கள் பயிர் செஞ்சுட்டு வரோம். இது நல்லாவே எங்களுக்கு காய்ச்சி நல்லா ஈல்டு தருதுங்க. அதே மாதிரி நீங்கள் முதலாக உங்கள் தோட்டத்தில் வச்சு இந்த ரகத்தை வச்சு பயிரிட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி நல்லா விடணுங்க. அதாவது தண்ணி நம்ம தோட்டத்தில் சுமாராக தான் இருக்குது, ரொம்ப சுமாராக இருக்குன்னா வைக்காதீங்க. தண்ணி நல்லா இருக்குது, நல்லா இல்லைனாலுமே ஓரளவுக்கு நல்லா ஓடிடும் தண்ணி நல்லா செழிப்பாக நம்ம பாய்ச்சிடலாங்க. முருங்கைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொட்டு நீரில் நம்ம சொட்டு நீர்லையோ இல்லை பாய்மானத்துலையோ நல்லா பாய்ச்சிடலாம்னா கண்டிப்பாக இந்த நோபல் முருங்கையை வைங்க. தண்ணி இந்த நோபல் முருங்கைக்கு எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கமோ அந்த அளவுக்கு நல்லா காய்களும் சரிங்க, இலையும் சரிங்க, நல்லா பச்சை பசைன்னு நல்லா செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி உரம், மெயினாக உரம் நல்லா கொடுக்கணுங்க. அதாவது மற்ற முருங்கை ரகத்தோட இந்த முருங்கை ரகத்துக்கு நல்லா உரம் கொடுக்கணும். அதாவது நமக்கு முருங்கையை நடவு செஞ்சு ஒரு 3 மாதத்துலேயே நம்ம சாணி உரம், அதாவது சாணி உரம் வச்சிடணும். அதாவது ஒரு முருங்கைக்கு 2 வட்டா வீதம் ஒவ்வொரு சைடும், ஒரு முருங்கைக்கு 2 சைடு ஒவ்வொரு வட்டா வீதம் ஒரு 2 வட்டா சாணி வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு 10 அல்ல ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கடை உரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த முருங்கை நல்லாவே நல்லா செழித்து வளருங்க. அதே மாதிரி ஒரு 5லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நல்லாவும் காய் பிடிச்சி நல்லா ஈல்டுக்கு வந்துடும். அதாவது மற்ற ரகம் மாதிரி சின்னதில் இது ரொம்ப காய்க்காதுன்னு சொல்ல முடியாது. சின்னதுலேயே இது நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். இப்போ நம்ம தோட்டத்தில் காய்பிரி ஒரு முக்கால்வாசி முடிஞ்சிட்டு அதனால் 1-2 காய் தான் இருக்கும். மற்றபடி இந்த நோபல் ரகம் நல்லாவே காய்க்குங்க. நம்ம தோட்டத்துலேயும் ஒரு 2-3 வருஷமாக நம்ம வச்சு விவசாயம் பண்ணிட்டு வரோம். அதனால தான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நான் வேறு தோட்டத்தில் பார்த்தேன், அங்கே காய்ச்சிருக்கு இங்கே காய்ச்சிருக்குன்னு சொல்லலைங்க. நம்ம தோட்டத்தில் இருந்துச்சு, அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்க, நாங்கள் தண்ணி நல்லா மரத்துக்கு விட்டுருவோம். அதே மாதிரி உரமும் நல்லா கொடுத்துருவோம். அப்போ எங்களுக்கு நல்லா காய்ச்சிருமா? காய்க்குங்க. இப்போ ஒரு 75% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 25% என்னென்னா, கண்டிப்பாக நம்ம 10 நாளைக்கோ இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை முருங்கைக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். அது என்னென்ன மருந்துலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோங்கிறத நம்ம வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ நம்ம ஏற்கனவே நிறையா போட்டிருப்போம். கண்டிப்பாக அதை பாருங்கள். இந்த நோபல் முருங்கை நல்லா காயும் நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். அதே மாதிரி நல்லா காயும் நல்லா லென்த்தாக இருக்குங்க. நல்லா எடையும் இருக்கும். நமக்கு நல்லா வியாபாரத்துக்கும் இந்த காய்கள் வியாபாரிகள் நல்லா விரும்பி வாங்குகிறாங்க. நம்ம தோட்டத்தில் ஒரு 2-3 வருஷமாக வச்சு பயிரிட்டுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி நல்ல தண்ணி வளம் மிக்க தோட்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரகத்தை பயிரிட்டு பாருங்கள். நல்லாவே இருக்குங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால்.